வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு டிசம்பர் மாசம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாள்ல அபூர்வமான அதிசக்தி வாய்ந்த சேர்க்கை நமக்கு இருக்குன்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற இந்த 2 எளிமையான வார்த்தைய மட்டும் 22 முறை நீங்க எழுதினாலே போதும். மூட்டை மூட்டையா உங்க வீட்ல பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும்னு சொல்லலாம். 2 நாட்கள்ல அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். அவசர பண தேவை இருக்கிறவங்க தவறாம இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்க அவசர தேவைக்கான பணம் 2 நாட்களுக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை. கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாட்கள்னே சொல்லலாம். சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள். இப்படிப்பட்ட நாள்ல வரக்கூடிய 2ங்கிற தேதி கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். அதாவது இந்த திங்கட்கிழமை நாள் சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சந்திர பகவானுக்குரிய நம்பர்னு பாத்தீங்கன்னா 2. அந்த வகையில சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த திங்கட்கிழமை நாளோட சேர்ந்து வரக்கூடிய இந்த 2ங்கிற தேதி ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு 3ஆம் பிறை சந்திர தரிசனமும் இருக்கு. இதுவுமே சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் தான். பொதுவா 3ஆம் பிறை சந்திர தரிசனம் திங்கட்கிழமையோட சேர்ந்து வந்தாலே அது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். அதுலயும் இன்னைக்கு நமக்கு 2ங்கிற தேதி இருக்கிறது இன்னமுமே விசேஷமானது, கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். அதனால இந்த நாளை யாருமே தவறவிடாதீங்க. இது மட்டும் இல்லாம இன்னைக்கு இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கையும் நமக்கு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கார்த்திகை மாசம் 17ஆம் தேதி. இதுல இருக்கக்கூடிய 1ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு 8ங்கிற நம்பர் வரும். இந்த வருஷம் 2024வது வருஷம். இதுல இருக்கக்கூடிய 2, 2, 4 இத ஆட் பண்ணாலும் நமக்கு 8ங்கிற நம்பர் தான் வரும். அந்த வகையில 8, 8ங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த 8ங்கிற நம்பர் பாத்தீங்கன்னா அபரிமிதமான பணத்தையும் செல்வங்களையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராங்கான நம்பர்னே சொல்லலாம். அந்த வகையில இந்த 8, 8ங்கிற சேர்க்கை 3ஆம் பிறை சந்திர தரிசனத்தோட சேர்ந்து வர்றது இன்னமுமே விசேஷமானது. பொதுவா 3ஆம் பிறை சந்திர தரிசனம் இருக்கக்கூடிய நாள்ல பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை நாம செய்யும் போது அந்த பிறை நிலவு வளர்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில பொருளாதாரமும் வளர்ந்துகிட்டே இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயமா ஏற்படும். அந்த வகையில இந்த நாள் ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த அபூர்வமான நாளா இருக்கு. இப்படிப்பட்ட நாள்ல நீங்க செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்களுக்கு கூட நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். அந்த வகையில இந்த நாள்ல செய்ய வேண்டிய பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். எல்லாருமே செய்யக்கூடிய வகையில எளிமையான முறையில செலவே இல்லாத வகையில சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு கிடையாது. நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். அதே மாதிரி இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு குறிப்பிட்ட ஒரு நபருக்காக செய்யாம பொதுவா உங்க குடும்பத்துக்காக நீங்க செய்யுங்க. யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம்னு பாத்தீங்கன்னா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம். அவசர பண தேவை இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா கடன் பிரச்சனை தீர்றதுக்காக நீங்க செய்யலாம். கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காக, வீட்ல இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறுறதுக்கு, தன தானியங்கள் வீட்ல சேர்ந்துகிட்டே இருக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். வீண் விரைய செலவுகள் நிறைய இருக்குன்னு சொல்றவங்க கூட இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு,
தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா தொழில்ல எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது, வியாபாரம் நஷ்டத்துல தான் போய்கிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. இப்படி எந்த ஒரு முன்னேற்றம் இல்லைனாலும் இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா படிப்படியா நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுறத நீங்க கண் கூட பார்க்கலாம். சரி, இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு எழுதுறதுக்கு பேப்பர் தேவைப்படும். கோடு போட்ட பேப்பர், கோடு போடாத பேப்பர், எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஏதாவது நோட் புக் வச்சிருந்தீங்கன்னா அந்த நோட் புக்கை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். புதுசா நோட்டு வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏற்கனவே உங்ககிட்ட லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு இருக்கக்கூடிய நோட் புக்கையே இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா நமக்கு எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா இருந்தாலே இந்த பரிகாரத்துக்கு போதுமானது. ஏன்னா இந்த ப்ளூ கலரும் சந்திர பகவானுக்கு உகந்தது. இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, சந்திர பகவான் உதயமாக கூடிய நேரத்துல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் நீங்க எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். குறிப்பிட்ட டைம் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா 5:30 இருந்து, அதாவது இன்னைக்கு சாயங்காலம் 5:30 மணில இருந்து நைட்டு 12 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். இதுல பெஸ்டான டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய சந்திரஹோரை நேரம் ரொம்ப ரொம்ப பெஸ்டான டைமா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இந்த டைமை பயன்படுத்திக்கிறதுக்கு பாருங்க. சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் சந்திர பகவான் கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அவசர பண தேவை இருக்கிறவங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அந்த பணத்தை கேட்டு மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தைய 22 முறை எழுதிக்கோங்க. முதல்ல அந்த பேப்பர்ல 1ல இருந்து 22 வரைக்கும் நீங்க நம்பரை போட்டு வச்சுக்கோங்க. கவுண்டிங்காக 1ல இருந்து 22 வரைக்கும் நம்பர் போட்டதுக்கு அப்புறமா இப்ப ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வார்த்தைய உங்க மனசுக்குள்ள நீங்க சொல்லிக்கிட்டே எழுதுங்க. அந்த வார்த்தை என்னன்னு நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். கிரசன்ட் மூன் கவுண்ட். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். கிரசன்ட் மூன் கவுண்ட். தம்னையில 2 வார்த்தை தானே நீங்க சொல்லிருக்கீங்க, இங்க 3 வார்த்தை இருக்கேன்னு சொல்லி ஒரு சிலர் கேப்பீங்க. இதுல கிரசன்ட் மூணுங்கிற வார்த்தை 3ஆம் பிறை சந்திரனை குறிக்குது. அந்த வகையில அதை நாம ஒரு வார்த்தையா கணக்குல எடுத்துக்கலாம். அடுத்த 2வது வார்த்தை கவுண்ட். ஸ்விட்ச் வேர்ட்ஸ் எல்லாமே எப்பயுமே நீங்க கேபிட்டல் லெட்டர்ல மட்டும்தான் எழுதணும், ஸ்மால் லெட்டர்ல எழுதக்கூடாது. அதே மாதிரி நான் கிரசன்ட் 3க்கு நடுவுல ஒரு சின்ன ஹைஃபன் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன், அதாவது ஒரு கோடு கொடுத்திருக்கேன். அந்த கோடோட சேர்த்து தான் நீங்க எழுதணும். இந்த வார்த்தைய 22 முறை எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை சிவபெருமான் கிட்டையும் சந்திர பகவான் கிட்டையும் மனசுருகி நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு தொடர்ந்து 2 நாட்களுக்கு நீங்க செய்யணும். இன்னைக்கு திங்கட்கிழமை முதல் நாள் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நாளைக்கு செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல திரும்பியும் இப்ப நான் சொன்ன இதே பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. பேப்பர்ல எழுதுறவங்க இன்னைக்கு எழுதுன அதே பேப்பர்ல இடம் இருந்ததுன்னா தாராளமா நீங்க நாளைக்கும் இதே பேப்பரை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பேப்பர்ல இடம் இல்லைன்னா இன்னொரு பேப்பரை எடுத்தும் நீங்க எழுதிக்கலாம். இந்த மாதிரி இந்த ஸ்விட்ச் வேர்டை 22 முறை 2 நாட்களுக்கு 2 days நீங்க எழுதணும். முதல் நாள், அதாவது இன்னைக்கு இந்த வார்த்தையை நீங்க எழுதும் போதே நிச்சயமா நல்ல மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். இப்படி 2 நாட்களுக்கு இந்த வார்த்தையை எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை பத்திரமா நீங்க வச்சுக்கோங்க. இந்த பேப்பரை எரிக்கணும், கிழிச்சு தூக்கி போடணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. இந்த பேப்பர் பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல கூட நீங்க வச்சுக்கலாம். இந்த பேப்பர் இருக்கக்கூடிய இடத்துல மேலும் மேலும் உங்களுக்கு பணம் சேர்ந்துகிட்டே தான் இருக்கும். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.